பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ரெட் லேபிள் படத்தின் தொடக்கத்திலிருந்தே நீங்கள் ஒரு சுவாரஸ்யமாக தான் பார்த்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி தான் எங்களை மீட் பண்ணி அப்ரோச் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் எங்களோட ஜேர்னியும் இருக்குது. இதில் த்ரூ அவுட்டாக பார்த்தீங்கன்னா திரு லெனின் சார் அவரோட சின்சியாரிட்டி தெரியுது. அவர் புது ப்ரொடியூசராக மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரிக்கும் திரும்பி நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுவோம், இதில் இருக்கிற சரி தவறுகளை சுட்டி காட்டலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். சில நேரங்களில் அது அவருக்கு புதுசாக இருக்கலாம், சில நேரங்களில் இல்லை அடுத்த செட் ஆஃப் ஃபிலிம்ஸில் பண்ணுறப்போ அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஸோ வெல்கம் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி. அவரோட ஆட்டிடியூடு, அவரோட சினிமா ப்ரெசன்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் வாட் எவர் யூ சீயிங் இன் த ஸ்க்ரீன், அதே மாதிரி தான் அவரோட நிஜ வாழ்க்கையிலையும் அவர் என்ன மாதிரியான ஆட்டிடியூட் இருக்காரோ அதே தான் அவர். எனக்கு ஒரு 2 முக்கியமான கருத்துக்களை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். 2 முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன். ஏன்னா இந்த மேடையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இங்கே ஒரு சில திங்ஸை ஓப்பனாகவே பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது கேள்வி பதில் விதமாக கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு திரைப்படம் வெற்றி பெறுவதற்கு எது காரணமாக இருக்கும், யார் ஆடியன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லா படத்துக்குமே இதுதான் எனக்கு நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி. ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறப்போ நம்ம பல திரைப்படங்களை கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம். கண்டினியூஸாக ட்ரேடோட நம்பர்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். இந்த வாரம் என்ன படம் ஓடி இருக்குது, இந்த படம் இந்த மாதிரி படங்களுக்கு எவ்வளோ தேட்டர் கிடச்சிருக்கு, எவ்வளோ ஸ்க்ரீன் கிடச்சிருக்கு, எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஆப்வியஸான ஒரு கொஸ்டின் தான். நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் நான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபிலிம்ஸோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸுங்கிறதே அது நம்ம ஓகே அப்படின்னா நம்ம இண்டஸ்ட்ரி எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இண்டஸ்ட்ரி ரொம்ப கிளியராக ஹீரோ டிபெண்டான இண்டஸ்ட்ரி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு ஸ்டேட் ஒரு மாதிரி இருக்குது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஹீரோ ட்ரிவன் இண்டஸ்ட்ரியாக இருக்குது ப்ரெசன்ட்லி. ஆனால் இது மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மாறுறதுக்குண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்குண்டான முன்னோட்டமாக தான் பல படங்கள் இப்போ ரீசெண்டாக ஹிட்டான ஃபிலிம்ஸ் எல்லாமே அதுக்கு ஒரு முன்னோடியாக இருக்குது. சிறையாக இருக்கட்டும், இல்லை லப்பர் பந்தாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் மேட்னி, இந்த மாதிரியான சிறு படங்கள் பெரிய படங்கள் இல்லாமல் எல்லா படங்களுக்குமே ஒரு வரிசையாக ஒரு அங்கீகாரம் கிடைத்து கொண்டே வருது. நான் முக்கியமாக இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸும் இண்டஸ்ட்ரியில் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறத ஒரு டெஃபினட்டாக ஒரு கிளாரிட்டி இருக்குது. எந்த மாதிரியான ஏஜ் குரூப்புக்கு படம் எடுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். 15 வயசுலேருந்து 30-32 வயசு இவங்க தான் ஃபர்ஸ்ட் கம் ஆடியன்ஸ். அவங்க ரொம்ப ஓப்பனாக எந்த படத்தையும் அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈகர்னஸ் தூண்டுதோ அந்த படத்துக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து அவங்க படத்துக்கு தியேட்டர்ல பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத் ரொம்ப முக்கியம். வேர்ட் ஆஃப் மவுத் இன்னைக்கு லோக்கல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் பத்திரிகையாளர்களான உங்களை எல்லாத்தோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் இது வலுவடைய போகுது அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். டிஜிட்டலாக இருக்கலாம், இல்லை பிரிண்ட் மீடியா, எல்லாருமே சேர்ந்து தான் சொல்கிறேன். அவங்களோட பங்களிப்பு எந்த ஒரு திரைப்படத்துக்குமே ரொம்ப முன்னோடியாகவும் இருக்க போது, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும். இப்போ நீங்கள் நிறைய சேனல்ஸ் கவனிச்சிங்கன்னா யூடியூப் ரிவ்யூவர்ஸோட ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு அந்த படம் எப்படி இருக்குங்கிற கருத்தை வச்சும் படம் பார்க்குறாங்க. அந்த கண்டினியூஷன் கண்டிப்பாக இருக்கும். இது என்னோட ட்ரேட் அனாலிசிஸில் நான் சொல்கிற விஷயம். இது இன்னும் மேலும் இதை நோக்கி தான் போகும். அப்போ ஒரு திரைப்படத்தினுடைய ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ட்ரிவன் இண்டஸ்ட்ரின்னு சொன்னேன். அப்போ முதல் ஆடியன்ஸ் கண்டிப்பாக அவங்களோட பெரிய ஹீரோனா டாப் 10 ஹீரோஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட ஃபேன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோவாக இருப்பாங்க. அதை தாண்டி அப்போ அந்த ஹீரோவை தாண்டி வேறு யாருமே பண்ண முடியாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. கதை பேஸ்டான ஃபிலிம்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். அதனால உங்களோட கதை இலாக்காவை உறுதியாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இங்கே குறிப்பிட்ட மாதிரி முக்கியமான அடுத்த இம்பார்ட்டண்டான இது பாடல்கள் வரியாக இருக்கட்டும், இப்போ பாரதி சார் மாதிரி பாடல்களாக இருக்கட்டும், வரிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி கைலாஷ் மேனன் மாதிரியான மியூசிக்கோட அவுட்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இன்னைக்கு ரீரிலீஸ் ஆகிற எல்லா படத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதே பாடல்கள் தான். அந்த பாடல்கள் தான் உள்ள என்டர்டெயின்மெண்ட் பண்ணி அவ்வளோ தூரம் கரகோஷம் பண்ணி அவ்வளோ ஆர்ப்பாட்டம், அவ்வளோ சந்தோஷத்தை பிரதிபலிக்கிறது பாடல்கள் தான். பாடல்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது ப்ரொமோஷனாகவும் ஸ்பேஸ்மெண்ட்டாகவும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இந்த 2 விஷயத்தையும் முக்கியமாக கருத்தில் கொண்டு பண்ணுறப்போ ஒரு கூடுமான விரைவில் நம்ம ஒரு டார்கெட் ஆடியன்ஸ்னு சொல்லுவோம், அந்த ஆடியன்ஸ் ரீச் பண்ண முடியும். சரி, அப்படின்னா எவ்வளோ ஆடியன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு போட்டு இன்னொரு விகிதாச்சாரம் கேட்குது. அதனோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டோட டோட்டல் பாப்புலேஷன் அபவுட் 8 crore பாப்புலேஷன் இருக்கு. அப்போ 8 கோடி மக்கள் இன்டு 200 நீங்க கணக்கு போட்டுக்கலாம். ஆனால் 8 கோடி மக்கள் படம் பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கு உண்டான என்கரேஜ்மெண்ட்ல அந்த நம்பர் இல்லை. ஸோ அப்போ எத்தனை பேர் பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா, அப்போ அதில் ஒரு 10% எடுத்தீங்க அப்படின்னா 80 லட்சம் பேர் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா,
அந்தந்த பட்ஜெட்டை பொறுத்து அந்தந்த ஆடியன்ஸோட கவுண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் குடும்பமான விரைவில் ஒரு ஒரு நியூ ஃபிலிம்ஸ் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா உங்களோட மினிமம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே எவ்வளோ ஆடியன்ஸ் பார்க்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 2 லட்சத்துலேருந்து ஒரு 5 லட்சம் ஆடியன்ஸாவது உங்களுக்கு படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது, விச் இஸ் நத்திங் பட் க்ளோசர் டு 1% தான். 1% கூட இல்லை, 1% 8 லட்சம், அதுக்கும் கம்மியாக தான் சொல்கிறேன். பட் 5 லட்சம் பேர் பார்க்குற அளவுக்கு உண்டான ஒரு திரைக்கதையை அமைச்சு அதுக்குண்டான பாடல்களை அமைத்து விட்டு கொடுத்துட்டு நீங்கள் உள்ள வரப்போ வந்து தியேட்டர் என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு அருமையாக இருக்கும். இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம். இதுதான் வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிற அந்த டார்கெட் ஆடியன்ஸோட ரீச்சிங் பாயிண்டாக இருக்கும். இது பெரிய ஹீரோவுக்கும் அந்த பட்ஜெட்டுக்கும் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா பொருந்தருக்கு அவங்க ஆல்ரெடி இது எல்லாமே தாண்டி தான் வர்றாங்க. அதுக்கு மேலேயும் சில விஷயங்கள் அது வேணும். அதனால் அந்த டாபிக் நான் போகல. ஸோ பேசிக்காக நியூ கமர்ஸுக்கு இதுதான் டார்கெட் ஆடியன்ஸ். இதுதான் முதல் கேள்வியோட பதில். இப்போ ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயத்தை ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ப்ளீஸ் பேர் வித் மீ. அஃபோர்டபிலிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறாங்க. சினிமா வந்து மிகவும், அதாவது என்ன சொல்கிறேன்னா மோஸ்ட் எக்கனாமிக்கலி, அப்போ சினிமாவோட அஃபோர்டபிலிட்டி எந்த மாதிரி இருக்கும், சினிமாவோட பயணம் எந்த மாதிரி இருக்கும், சினிமாவோடைய எதிர்காலம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் ஒரு அடங்கின மாதிரியான ஒரு கேள்வி தான் அது. இருந்தாலும் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து அஃபோர்டபிலிட்டி தான். அஃபோர்டபிலிட்டினா என்ன அப்படின்னா எக்கனாமிக்கலி நம்ம வந்து ஒரு படத்துக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு படத்தோட ஸ்பெண்டிங்கிறது டைரெக்டாக டிக்கெட்டோட காஸ்ட்டில் தான் இருக்கும். அந்த டிக்கெட்டோட காஸ்ட்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து 150 ரூபாலேருந்து 200 ரூபா அப்படிங்கிறதான் ஸ்டாண்டர்டான டிக்கெட் ரேட்ஸில் இருக்குது. 100 ரூபா, 150, 200. இந்த காஸ்ட் வந்து ஸ்டில் எல்லா தரப்பு மக்களுக்கும் அஃபோர்டபுளான ஒரு என்டர்டெயின்மெண்ட். எல்லாத்துக்குமே என்டர்டெயின்மெண்ட் வேணும். ஆடியன்ஸ்க்கு வேண்டியது கண்டென்ட். அந்த கண்டென்ட் வந்து சரியான கண்டென்ட் கொண்டு வரப்போ கண்டிப்பாக ஆடியன்ஸ் வருவாங்க, பெருந்திரளாக வருவாங்க. அப்போ வந்து இப்போ இந்த டிக்கெட் ரேட் மட்டும்தான் டிசைடிங் ஃபேக்டரானு கேட்டிங்கன்னா இல்லை. இது மேபி சிலருக்கு ஒரு தோன்றதில் கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நினைவுக்கு ஒரு ரீகால் பண்ணணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இதை தாண்டி அவங்க ஒரு ஃபேமிலியாக உள்ள வரணும் அப்படின்னா வேற என்னென்ன மாதிரியான ஸ்பெண்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் பெரிய கேள்விக்குறிகள்லாம் முன்னாடி வருது. முதல் கேள்விக்குறி வந்து இது வந்து நான் ப்ரெஸ்ஸுக்குமே ஒரு சின்ன வேண்டுகோள் தான். நீங்களுமே இதை பற்றி ஒரு சின்ன ஆராய்வுகள் பண்ணி நீங்களுமே உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பதிவுகளை பண்ணணும். ஏன்னா நீங்கள் திருத்தணும் இண்டஸ்ட்ரிக்கு. உங்களோட விமர்சனங்கள் ரொம்ப முக்கியங்கிற பாயிண்ட்ல இந்த டாப்பிக்கை சொல்லுறேன். ஒரு காஃபின்னு எடுத்துட்டீங்கன்னா காஃபி என்ன ரேட்ல வருது அப்படின்னா இன்னைக்கு வந்து 90 ரூபாலேருந்து 150 ரூபா வரைக்கும் இருக்குது. அப்போ 150 ரூபா டிக்கெட்டே இருக்கு. இப்போ காஃபி உள்ள 150 ரூபாயான்னு கேட்டீங்கன்னா 150 ரூபா தான். இல்லை சார் எங்க தேட்டரில் 120ன்னு சொல்லலாம். நான் இது வந்து பொதுவாக எல்லா தேட்டருக்குமே அப்ளிகபிள். எந்த ஒரு இண்டிவிஜுவல் தேட்டர் நான் பொதுவாக சொல்லலை. மல்டிப்ளெக்ஸுக்கும் அப்ளிகபிள், சிங்கிள் தேட்டருக்கும் அப்ளிகபிள், ஆல் ஃபார்ம் ஆஃப் தேட்டர்ஸ்க்கும் அப்ளிகபிள் தான். ரைட். அப்போ என்ன மாதிரியான காஸ்ட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 150 ரூபால வரைக்கும் ஒரு காஃபி ரேட் கொடுக்க முடியும். அதே காஃபியோ டீயோட ரேட் நீங்கள் வெளில போய் குடிச்சிங்கன்னா 20 ரூபா 30 ரூபா தான். அப்போ அதே வெளியில் 20 ரூபா 30 ரூபா கொடுக்குற ஆடியன்ஸ் வந்து உள்ளுக்குள்ள வந்து 90 ரூபா கொடுக்க முடியுமா? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. சரி, பப்ஸ் என்ன ரேட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபால இருக்கு. 120 ரூபால இருக்கிற பப்ஸ் வந்து வெளியில இருக்கிற பப்ஸ் வந்து 30 ரூபா. இது 20 ரூபா. சரிங்க சார். இப்போ இது வந்து 130 ரூபாய்க்கு வந்து வாங்க முடியுமா? எனக்கு தெரியல. ரைட். இல்லை சார், இப்போ வந்து டிக்கெட் ரேட் முன்னாடி வந்து 100 ரூபால இருந்தப்ப வந்து பாப்கார்னோட ரேட் வந்து அந்த பேக்கெட்ல போட்டு கொடுத்து அந்த மாதிரி வீல் சிப்ஸ் கொடுத்த பீரியட் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஹைஜீனிக்காக கொண்டு வந்துட்டோங்கிறது ஓகே. பட் ஆனால் அந்த பீரியட்ல இருந்த ரேட் வந்து 20 ரூபா. இன்னைக்கு இருக்கிற ரேட் வந்து நீங்க ஒரு பாப்கார்னோட ரேட் பார்த்தீங்கன்னா 20 ரூபா இருந்து இன்னைக்கு வந்து பல மடங்குகள் ஜாஸ்தியாக இருக்கு. 150 ரூபால தொடங்கி 700 ரூபா வரைக்கும் இன்னைக்கு பாப்கார்னோட ரேட் இருக்கு. இது உங்க எல்லாத்துக்குமே தெரிந்தது தான். இது இந்த மாதிரியான டிஃபால்ட் ப்ரெஷர்ஸ்ன்னு சொல்லுவோம். டிஃபால்ட் ப்ரெஷர்ஸ் வந்து ஆடியன்ஸ் கொண்டு வரப்போ இதுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு என்கரேஜ்மெண்ட் கொண்டு வருங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா எக்கனாமிக்கலி ஸ்டில் வெரி வெரி காம்பேக்ட் டிக்கெட் ரேட்ஸில் இருக்கிற ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி உள்ளே வரப்போ அது எந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்குது, எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது, அப்போ எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன ஆகுனா இது ஏன் இந்த கேள்விகள்லாம் கேட்குறேன் அப்படின்னா இது எந்த மாதிரியான தாக்கத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னா இது ஒரு பட்ஜெட் காம்பேக்ட் பட்ஜெட்டில் பண்ணுற ஃபிலிம்ஸ்க்கு தான் வந்து இதனோட இம்பாக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு ஓப்பன் மைண்டடாக வந்து படம் பார்க்க முடியாமல் அவங்க இந்த காஸ்ட் ஃபேக்டர்ல உள்ள கொண்டு வந்துட்டு எனக்கு திருப்தி அடைஞ்சுதாங்கிறது என்ன அப்படின்னா அவங்க கொடுக்குற காசுக்கு உண்டான ரிஃப்ளெக்ஷன் தான் அது. ஸோ அது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கு. அந்த கேள்வியோட என்னோட ஸ்பீச்சையும் நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. உங்களோட ஆதரவும் பங்களிப்பும் இந்த படத்துக்கு கண்டிப்பாக தேவை. இந்த மாதிரியான நியூ ப்ரொடியூசர்ஸ் ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 200 பேர் பக்கம் வர்றாங்க. அவங்கள நம்ம வழிநடத்தி முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொண்டு போக வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியில தான் நான் இங்கே இருக்கேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.